نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والوالدات يرضعن أولادهن حولين كاملين وقال نبينا صلى الله عليه وسلم من سقاه الله لبنا فليقل اللهم بارك لنا فيه وزدنا منه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தபாயின்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பால் என்பது உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் இன்றியமையாத ஒரு வஸ்து. உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் பாலூட்டிகளாகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹ் மனிதர்களில் மாத்திரமல்ல, மற்ற ஜீவராசிகளிலும் கூட பாலூட்டிகளை படைத்திருக்கிறார். அந்த பாலை அருந்தி அந்த ஜீவராசிகள் உடலில் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வதை பார்க்க முடிகிறது. சொல்ல போனால் அவ்வளவு ரதாய் துன்யா, பால் தான் ஒரு மனிதனுடைய முதல் உணவு. உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் முதல் உணவாக இருந்தது இந்த பால் தான். படைத்த உடனே, பிறந்த உடனே அந்த குழந்தை தன்னுடைய தாயின் மார்பை நோக்கி தன்னுடைய பசியை அழுகையின் மூலமாக உணர்த்தி முதலில் அருந்தக்கூடிய உணவு என்றால் அது பால் தான். இந்த பாலினுடைய தொடர்பு இந்த உலகத்தோடு முடிவதில்லை. இந்த பாலினுடைய தொடர்பு மறுமை வரைக்கும் இருக்கும். ஏன், சொர்க்கம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு தொடர்பு தான் இறைவன் கொடுத்த இந்த பால். அன்ஹாருல் லபனில் ஜன்னா, இந்த பால் அல்லாஹ் ஒரு நதியாக ஆக்கியிருப்பான். சொர்க்கத்திலே தேன் தேனிலே ஒரு ஆறு ஓடுவதை போல, மதுவிலே ஆறுகள் ஓடுவதை போல அல்லாஹு தஆலா பாலிலும் கூட நதியை ஏற்படுத்தி இருப்பான் என்பதை ஹதீசுகளில் நாம் காண முடிகிறது. அப்ப இஸ்லாமிய வரலாறுகளில் நாம் ஆய்வு செய்து பார்க்கும் போது குர்ஆன் ரீதியிலும் ஹதீஸ் ரீதியிலும் பால் என்பது ஒரு முக்கியமான அம்சத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தடவை எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் இரவிற்காக வேண்டி செல்கிறார்கள். அல்லாஹ்வை காண்பதற்காக வேண்டி சென்ற இரவு, மிஅராஜினுடைய இரவுல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 2 பாத்திரங்களை கொண்டு வருகிறார்கள். 2 பாத்திரங்களில் ஒரு பாத்திரம் பாலால் நிரப்பப்பட்டிருக்கிறது, ஒரு பாத்திரம் முழுவதும் மதுவால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, 2 பாத்திரத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஒன்றில் பால் இருக்கிறது, ஒன்றில் மது இருக்கிறது, நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று சொன்ன போது பெருமானார் பால் உள்ளடக்கிய பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தார்களாம். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், இஹ்தர்தல் ஃபித்ரத, சரியான ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம். பால் என்பது ஒரு நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு செய்தி.
பால் என்பது ஒரு பரக்கத்தான ஒன்று, நீங்கள் பரக்கத்தான ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்ற சூசகத்தில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸகாஹுல்லாஹு லபனன், யார் ஒருவருக்கு அல்லாஹ் பாலை பருகுவதற்காக வேண்டி கொடுத்தால், நம்மளுடைய கையில பால் கிடைக்குதுன்னு சொன்னா பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி, யா அல்லாஹ் இந்த பாலிலே நீ பரக்கத்து செய்வாயாக, வஸித்னா மின்ஹு, இந்த பாலை எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவாயாக என்று துஆ செய்ய சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஹதீஸ்கள் முழுவதையும் ஆய்வு செய்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வஸ்துக்களுக்காக வேண்டிதான் பிரத்யோகமாக பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பெருமானார் மதீனாவினுடைய பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரினுடைய பரக்கத்திற்காக துஆ செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு தானியங்களினுடைய பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். பேரித்தம்பழங்களினுடைய பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பரக்கத்திற்காக வேண்டி சில பொருள்களின் மீது மட்டும்தான் துஆ செய்திருக்கிறார்கள். அதில் முக்கிய அம்சத்தை பிடித்திருப்பது இந்த பால். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் மாத்திரம் துஆ செய்யல, இந்த உம்மத்தினருக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், பாலிலே பரக்கத்து செய்யா அல்லாஹ், இந்த பாலை அபிவிருத்தியாக்கித்தாயா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய கற்றுத்தந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதனுடைய முதல் உணவு பால் தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நேரம் ஃபிரௌன்ட்ட சில சூனியக்காரங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஆண் குழந்தை தான் உங்களை கொல்லும், உங்க ஆட்சியை வீழ்த்தும், அதனால இந்த ஊர்ல பிறக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைனால உங்களுக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனே எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் கொண்டுட்டா ஃபிரௌன். கடைசியில் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய தாயார் அந்த நேரத்துலதான் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பெத்து எடுத்திருக்கிறாங்க, பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஃபிரௌன் எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருக்கிறான். அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தாயாருக்கு சொன்னானா, அன்அர்லிஹி, முதல்ல உங்க பிள்ளைக்கு நீங்க பாலை கொடுங்க, ஃபஇன் கிஃப்தி அலைஹி ஃபல்யல்கிஹி ஃபில் யம்மி, அந்த குழந்தையை கொன்று விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தால் ஒரு பெட்டியிலே தொட்டிலே போட்டு நீங்கள் நதியிலே விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் முதலில் குழந்தைக்கு வயிறார நீங்கள் பால் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் நதியிலே பிள்ளையை பெட்டியில் விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். குழந்தை பசியார பால் குடித்து விட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நதியிலே சென்று கொண்டே கடைசியில் ஃபிரௌனுடைய வீட்டிற்கு அருகிலே வந்து அந்த பெட்டி குழந்தையோடு நிற்கிறது. பார்த்த ஃபிரௌனினுடைய மனைவி குர்ரத்து ஐனுல்லி வலக்கு, இந்த குழந்தை பார்க்க அழகாக இருக்கிறது, அல்லாஹ் நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி தரட்டும் என்று அந்த ஆண் குழந்தையை எடுக்கிறார்கள். எல்லா ஆம்பளை பிள்ளையையும் கொல்ல சொன்ன ஃபிரௌன் தன்னை கொல்றதுக்காக வேண்டி வரக்கூடிய அந்த குழந்தையை மாத்திரம் கொல்லக்கூடிய சிந்தனையை ஏற்படல. பாலை குடித்து பசியாடி அந்த குழந்தை வருகிறது. வந்ததற்கு பிறகு ஆசியா அம்மாவுடைய வீட்டுல, ஃபிரௌனுடைய மனைவி வீட்டுல மூஸா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. பல செவிலி தாய்மார்களை அழைச்சு பால் கொடுக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாம் பசியோடு இருக்கும்போது பால் கொடுக்க வருவாங்களா, ஆனால் எந்த தாயிடமும் அந்த குழந்தை பால் குடிக்கவில்லை. தப்சீர்ல எழுதுறாங்க, கடைசியில அவங்க அம்மாவும் செவிலித்தாயா வந்தாங்களாம். அதே மூஸா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயாரே வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு சிரித்துக் கொண்டு மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் தாயினுடைய மார்பிலேயே பால் குடித்தார்கள் என்ற செய்தியை கிதாபுகள் எழுதுறாங்க. பார்க்கும் போது பால் கொடுப்பது என்பது, பால் குடித்தல் என்பது குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு செய்தி. குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும். பால் கொடுப்பது என்பது ஒரு அவசியமான செய்தி என்பதை திருமறையின் மூலம் அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுவதை பார்க்க முடிகிறது.
ஹாமிதியா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, தஹிர்னி யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்குரிய தண்டனையை கொடுங்கன்னு சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நீ தெரியாம புரியாம பேசிக்கிட்டு இருக்கமா, போங்கன்னு சொல்றாங்க. இல்ல, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், எனக்கு தண்டனை வேண்டும்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்களா, நீ கர்ப்பமா இருக்கிறியம்மான்னு கேட்டாங்க. ஆமா, நான் மாசமா இருக்கிறேன். குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு பின்னாடி வா, தண்டனை கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். அதே போல குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, தஹிர்னி யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் புரிஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை தாங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் குழந்தையை பார்த்துட்டு சொன்னாங்களா, இந்த குழந்தைக்கு நீ 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தை பால் குடி பருவத்தை மறந்தால் தான் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான உணவு என்றால், அற்புதமான பவர் என்றால், அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் தான். தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சத்தான உணவுகளில் தாய்ப்பாலை மிஞ்சியது எதுவுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தாய்ப்பாலை கொடுத்து பால் குடிய மறக்கடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதே போல அந்த அம்மா 2 வருஷம் கழிச்சு அந்த குழந்தையினுடைய கையில ரொட்டி துண்டை கொடுத்து விட்டு அந்த குழந்தை தின்னுக்கிட்டே வருது. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்களா, எனக்கு திரும்பவும் தண்டனை கொடுங்க, என் குழந்தை பால் குடியை மறந்து விட்டது, என் குழந்தை ரொட்டியை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு பின்னாடி பெருமானார் தண்டனை கொடுத்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. என்று சொன்னால், ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலினுடைய அவசியம் என்பது ஒரு பெண்மணியினுடைய தண்டனை காலம் என்று தெரிந்திருந்தும் கூட அந்த தண்டனையும் கூட ஒரு புறம் ஒத்தி வைத்து விட்டு குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் அவசியம் என்ற செய்தியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் சொல்லி தந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றான், فَإِنْ أَرَادَا فِصَالًا عَنْ تَرَاضٍ مِنْهُمَا وَتَشَاوُرٍ فَلَا جُنَاحَ عَلَيْهِمَا. ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாய் கொடுத்து கொண்டிருக்கும் போது தாய்க்கு சில ப்ராப்ளம் இருக்குது, சில நோய்கள் இருக்குது. அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை சரியான முறையில கொடுக்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தாய் மாத்திரம் முடிவெடுத்து தாய்ப்பாலை நிறுத்த முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலை நிறுத்துவதாக இருந்தால் கணவனுடைய சம்மதமும் தேவை, மனைவியினுடைய சம்மதமும் தேவை. 2 பேருமே பால் குடியை நிறுத்த வேண்டும் என்று ஒத்து போனால் 2 பேரும் மஷ்ரா செய்து அந்த குழந்தைக்கு பால் தேவையில்லை என்று அதற்கடுத்து முடிவு செய்தால் திருக்குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அப்போ ஒரு குழந்தைக்கு பால் குடியை நிறுத்துவதற்கு, பால் தராமல் இருப்பதற்கு மனைவிக்கு மாத்திரம் உரிமை இல்லை, கணவர் மனைவி 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. கணவர் பால் கொடுக்க சொல்கிறார், பால் குடி காலத்துல மனைவி நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா மனைவி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும், அவதூட்ட வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ரத் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதா தல்லக்க ரசூலு ஜௌஜத்தஹு வலஹு மின்ஹா வலதுன் ஃபஅர்லஅத் லஹு வலதஹு. ஒரு குழந்தை, ஒரு பெண்ணை ஒரு ஆளு தலாக் விட்டுறாரு. அந்த பெண்ணு பார்த்தா அப்பதான் புள்ள பெற்றிருக்கிறாங்க. புள்ள பெற்றதுக்கு பின்னாடி அந்த பெண்ணிடத்தில் பால் கொடுப்பதற்கான எல்லா வசதிகளையும் செய்து தருவது கணவன் மீது கடமை. ஒரு பொண்ணு இன்னைக்கு நிறைய பேரு நிக்காக முடிச்சுட்டு குழந்தையோட என்ன செஞ்சிடறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கும் வரைக்கும் அந்த குழந்தை தாயினுடைய பொறுப்புல இருக்க வேண்டும். அந்த குழந்தைக்குரிய தாய் அந்த பாலை கொடுக்கும் வரைக்கும் அந்த தாய்க்கு தேவையான ஆடைகளில் இருந்து, உணவுப் பொருள்களில் இருந்து எல்லா வசதிகளையும் கணவர் செய்து தர வேண்டும் என்பதையும்
நாம் கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு கணவர் என்பவர் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று மனைவியின் மூலமாக அந்த குழந்தைக்கு 2 வருடம் நல்ல முறையில் பாலூட்ட வேண்டும் என்ற செய்தியையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு மனைவி பிள்ளைய பெற்றெடுத்து ஒப்பாக்காயிட்டாங்க, பிள்ளைக்கு தாய் இல்ல, இப்ப கணவர் என்ன செய்யணுமா, செவிலித்தாயை ஏற்பாடு செய்து அந்த செவிலித்தாயின் மூலமாகவாவது அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது ஷரியத்து. இந்த தாய்ப்பாலினுடைய மகத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் சிலாகித்து பேசுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம். இன்னைக்கு நிறைய மக்கள் அவர்களுடைய சட்ட திட்டத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன சட்டங்களை அவர்கள் அப்படியே பின்பற்றுகிறார்கள். இவ்வளவு பெரிய மாமேதையாக அவர்கள் வந்ததற்கு காரணம் 7 வயசுல குர்ஆன் முடிச்சிட்டாங்களாம் மனப்பாடமா. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 7 வயசுல குர்ஆன் மனப்பாடமா முடிச்சுட்டாங்க. 10 வயசுல பெரிய பெரிய ஹதீஸ் கிதாபுகளை எல்லாம் மனனம் செய்து விட்டார்களாம். 13 வயசுல மிகப்பெரிய மகானா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் படிக்கிறாங்க. 13 வயசுல ஒரு ஆசிரியராக அமர்ந்திருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பாடம் சொல்லி கொடுக்கும் போதே என்ன செய்வாங்களா, புறாவை பிடிச்சு விளையாடுவாங்களாம். பெரிய பெரிய வயசானவங்க, ரொம்ப வயதில் முதிர்ந்தவர்கள் எல்லாம் அவங்கள்ட்ட ஹதீஸ் கேட்கறதுக்காண்டி வருவாங்க. ஆக 13 வயசுல அமர்ந்து கொண்டு ஒருவர் பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப புறாவை பிடிச்சு விளையாண்டுகிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாங்களா, எப்ப ஷாஃபி நல்லாதான் பாடம் சொல்லி கொடுக்கிற, பெரிய திறமையானவரா இருக்கிற, இருந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி, சின்ன பிள்ளைதான் நீ, புறாவை பிடிச்சு விளையாடுப்பான்னு சொல்லும் போது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்களா, அஸ்ஸபிய்யு ஸபிய்யுன் வலவ் கான இப்னு நபிய்யி, குழந்தை குழந்தைதான், அது நபியினுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி என்று அழகாக பதில் சொல்வார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்ப சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், இவ்வளவு பெரிய திறமைக்கு சொந்தக்காரராக ஒரு ஆனதற்கு காரணம், சில பேர் போய் கேட்டாங்களா, நீங்க 7 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டீங்க, 10 வயசுல பெரிய ஆலிமாயி, 13 வயசுல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய ஆற்றல் உங்களுக்கு வந்துருச்சு, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்கன்னா, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னுடைய தாய் என்னுடைய பால்குடி காலத்துல 2 வருடங்கள் எனக்கு எப்போது பால் கொடுத்தாலும் ஒது செய்யாமல் எனக்கு பால் கொடுத்ததில்லைன்னு சொல்றாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பிஸ்மில்லா ஒது செய்து பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு எனக்கு பால் கொடுத்ததின் பரக்கத்தினால் நான் இவ்வளவு பெரிய மார்க்கறிஞராக வளர்ந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார்களாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஜா மொய்னுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பயணத்தில் போகும்போதெல்லாம் லட்சக்கணக்கான பேர் அவர்களினுடைய முகத்தை பார்த்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களாம். ஒரு சமயத்தில் போகும்போது 10,000-க்கும் அதிகமான நபர்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். போய் அம்மாட்ட சொல்றாங்க, நான் செல்லும் இடமெல்லாம் இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கிறேன், என்னை பார்த்தவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சொல்லும் போது தாய் சொன்னாங்களா, மகனே அதற்கு காரணம் தெரியுமா, உனக்கு ஒவ்வொரு முறையும் நான் பால் கொடுக்கும் போது கிப்லா திசையை முன்னோக்கி பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒது செய்து கொண்டு உனக்கு நான் பால் கொடுத்தேன், ஒரு முறை கூட ஒது இல்லாமல் உனக்கு நான் பால் கொடுத்ததில்லைன்னு அந்த தாய் சொல்றாங்கன்னு சொன்னா, எந்த அளவிற்கு அந்த பால் குடி பருவத்திலே குழந்தைக்கு பேண வேண்டிய அந்த இஸ்லாமிய நெறிமுறைகளை அவர்கள் பேணி இருப்பார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, பால் கொடுக்கக்கூடிய சமயத்துல டிவி எல்லாம் ஆன் செஞ்சுக்கிட்டு இல்ல செல்போன்ல வீடியோ பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது குழந்தையினுடைய சிந்தை முழுவதும் அப்படித்தான் ஆகும். இஸ்லாமிய மார்க்கம் சில ஒழுக்கங்களையும் சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய சமயத்துல கிப்லாவை முன்னோக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு தனிமையில் பால் கொடுக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல
தஸ்பீஹ் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், பிஸ்மில்லாஹ் சொல்லி கொடுக்க வேண்டும், ஒருவோடு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். இந்த பால் கொடுக்கக்கூடிய தருணத்தில் இந்த ஒழுக்கங்களை பின்பற்றினால் அந்த குழந்தைகள் சாலிஹீன்களாக வளரும், நல்லோர்களாக வளரும் என்று இஸ்லாமிய கிதாபுகளில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால பால் கொடுக்கக்கூடிய நேரம் என்பது ஒரு முக்கியமான அம்சம். நீங்கள் வரலாறுகளை பார்க்கலாம். இமாம் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 வயசுல அவங்க அம்மா தான் குர்ஆன் சொல்லி கொடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு உஸ்தாதை கூட்டிட்டு வராங்க. அந்த உஸ்தாத் அல்ஹம்து சூரா சொல்லி தராரு. இவர் பார்த்தால் பக்ரா சூரா ஓதி முடிக்கிறார், ஆல் இம்ரான் ஓதி முடிக்கிறார், சூரத்துன் நிசா ஓதி முடிக்கிறார், எல்லா சூறாக்களையும் மனனமாக ஓதி முடிக்கிறார் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப வந்த உஸ்தாது கேட்டாங்களா, உனக்கு அலிப்பா சொல்லி தர சொல்லி அம்மா அத்தா கூட்டிட்டு வந்தாங்க, நீ பார்த்தால் குர்ஆன் முழுவதையும் ஓதிக்கொண்டே இருக்கிறாய் என்று கேட்ட போது பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன வார்த்தை, என் தாய் எந்த நேரத்தில் பால் கொடுப்பதாக இருந்தாலும் எனக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பார். என் தாயினுடைய பால் குடி பருவத்தில் எப்போது பார்த்தாலும் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நான் பால் குடிக்கும் போதெல்லாம் அந்த வசனம் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துல எனக்கு குர்ஆனே மனனமாயிருச்சுன்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த தாய் எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதி இருப்பாங்கன்னு சொல்லி நம் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அமுதூட்டக்கூடிய அந்த வேளையில தாயினுடைய சிந்தனை இறைவனை சார்ந்ததாக இருக்க வேண்டுமா, தஸ்பீஹோடும் குர்ஆனோடும் இருக்க வேண்டுமா? இங்கிருந்து போகக்கூடிய அந்த பால் மாத்திரமல்ல, இந்த நல்ல விஷயங்களும் அந்த குழந்தையை போய் சேருமா? அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் என்பதை பார்க்க முடிகிறது. நீங்கள் அரபு நாடுகளில் பார்த்தால் தெரியும், செவிலித்தாய்மார்களினுடைய பண்பாடு அன்றைய அரபு நாட்டுல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. குழந்தை பிறந்துச்சுன்னா போய் விசாரிப்பாங்களாம், நல்ல பெண் யாராவது இருக்கிறாங்களா, குடும்பம் பாரம்பரிய குடும்பமா யாராவது இருக்கிறாங்களா, நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமா இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்களா, இப்படி எல்லா ஆய்வுகளும் செஞ்சு கடைசியில அந்த குழந்தையை அவர்களை ஒப்படைச்சிருவாங்களாம். நீங்க என் பிள்ளைக்கு பால் கொடுங்க. ஏன்னா பால் என்பது இஸ்லாமிய குழந்தைகளினுடைய ஒரு முக்கியமான உணவாக இருக்கிறது. ஒரு குழந்தையை மிகப்பெரிய சக்தியுள்ளதாக ஆக்கக்கூடிய ஆற்றல், நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த தாய்ப்பால்ல தான் இருக்குது. அரபு நாட்டில் இதுக்கு ஒரு பெரிய வினக்கிட்டு செய்வாங்களாம். செஞ்சு அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்களா, போய் அவங்கள ஒப்படைச்சிருவாங்களாம். இது அரபு நாட்டினுடைய வழக்கமாக இருந்தது. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், உங்களால பால் குடிக்க முடிய சக்தி இல்லைன்னு சொன்னா நீங்கள் வேறு ஒரு ஆளை என்ன செய்யலாம் வச்சு நீங்க குழந்தைக்கு பால் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. சொல்றாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண்ணு அறிவு வளர்ச்சி கம்மியா முட்டாளா இருந்துச்சுன்னு சொன்னா அது குழந்தைக்கும் கூட அந்த தாக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பது என்பது குழந்தையின் குணத்தையும் மாற்றிவிடும் சொன்னாங்க. குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த தாய் நல்ல சாலிகான பெண்ணாக திருமறையும் தஸ்பீகையும் ஓடிக்கொண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது அந்த பெண்ணினுடைய குணாதிசயம் அந்த குழந்தைகிட்டையும் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய செவிலித்தாய் என்பவள் ஆக மோசமா அல்லது தாயும் சினிமா பாட்டுகளையும் அரட்டை எடுத்துக்கொண்டு ஆண்களுக்கு முன்னால் கொடுக்கும் போது அந்த குழந்தையினுடைய இயற்கை குணமும் கூட மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகனார் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் ரலியல்லாஹு 16 மாசத்திலே வஃபாத் ஆயிட்டாங்க. பால்குடி பருவத்திலேயே வஃபாத் ஆயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குழந்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இன்ன இப்ராஹிம இப்னி வ இன்னஹு மாத்த ஃபி ஸதி, என் குழந்தை பால்குடி பருவத்திலேயே மௌத்தா போச்சு. வ இன்ன லஹு லஈரானி துகம்மிலானி ரலாஅத்தன் ஃபில் ஜன்னah, என் குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி 2 செவிலித்தாய்மார்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறான்னு சொன்னாங்க.
அப்ப குழந்தைக்கு பால் குடி காலம் என்பது 2 வருடம். அந்த 2 வருடத்தை பூர்த்தி செய்யாமல் என் குழந்தை ஒஃபாத்தாகிவிட்டது, இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே 2 செவிலி தாய்மார்களை ஏற்பாடு செய்திருக்கிறான்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது, ஒரு குழந்தைக்கு முடிந்த அளவுக்கு தாய் அமுதூட்ட வேண்டும். தாயிடத்திலே கொடுக்கக்கூடிய பால் இல்லை என்றால் செவிலி தாய்மார்களை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செவிலி தாய்மார்களிடத்திலே குடிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் அந்த செவிலித்தாய் என்பவள் உண்மையான தாயை போன்றவள். செவிலித்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் சகோதர சகோதரிகள். அதனாலதான் ஷரியத்து யார் ஒருவர் பால் அடுத்தவங்கள்ட்ட குடிச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய பிள்ளைகளை இவர்கள் முடிப்பது ஹராம். ஏன்னு சொன்னா இவங்க அம்மா போலதான் அவங்க அம்மா, இவர்களினுடைய சகோதர சகோதரிகளை போன்றுதான் அந்த செவிலி தாய்மார்களினுடைய சகோதர சகோதரிகள் சொன்னாங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல பார்க்கிறோம், தாய்ப்பாலை கொடுக்காமல் குழந்தை நம்முடைய அழகு கெட்டு போய்விடும் என்று தடுத்துக் கொள்ளக்கூடிய பெண்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில் கனவிலே 2 பெண்களை பார்க்கிறார்கள். 2 பெண்களினுடைய மார்பகங்களிலே பாம்புகள் வந்து கொத்தி கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, மா பாலு ஹாஉலாயி, இந்த 2 பெண்களையும் பாம்பு தீண்டிக் கொண்டே இருக்கிறது, என்ன விஷயம் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டிட்டு போன 2 மனிதர்களும் சொன்னார்களாம், என்ன அவுலாத உன்ன அல்பான உன்ன, தங்கள் குழந்தைகளுக்கு பால் தர முடியாது என்று மறுத்த இந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அப்போ அழகுக்காக வேண்டியும் சில மோசமான காரணங்களுக்காக வேண்டியும் தன் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்காமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய பெற்றோர்களையும் கூட இஸ்லாமிய மார்க்கம் நிந்திக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. ஆகவே தாய்ப்பாலினுடைய மகத்துவத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் மிக விரிவாக பேசி இருக்கிறது. இன்றைய தினம் உலக தாய்ப்பால் தினமாக அனுசரிக்கப்படுவதை நாம் காண முடிகிறது. தாய்ப்பாலினுடைய மகத்துவத்தை குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லி காட்டுகிறது. ஆகவே மார்க்கம் சொன்ன முறைப்படி பேணி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி தருவானாக.